எலிக்சர் மிக்ஸ் சாப்பிட ஆரம்பிச்சதுல 10 to 15 டேஸா நான் என்ன உணர்றேன் அப்படின்னு சொன்னா ஃபென்டாஸ்டிக் தூக்கத்தை உணர்றேன். எஸ் ஷமீம் மேம், நான் ஸ்லீப் ஆப்னியா பேஷண்ட். நானு அதாவது என்னுடைய பிரெயின் ஓடிக்கிட்டே இருக்கும். பிரெயினுக்கு வந்து நான் படுத்தேன், கட்டில படுத்தேன்னா ஆக்சிஜன் எனக்கு வந்து பிரெயினுக்கு போக மாட்டேங்குது. இதுதான் பிரச்சனை எனக்கு. அது ஸ்லீப் ஆப்னியா. அது வந்து எனக்கு சர்ஜரி அப்ப கூட வந்து எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுச்சு. டாக்டர்ஸ் வந்து சர்வைவ் ஆகலைன்னா, ஆக்சிஜன் மறுபடியும் சர்ஜரிக்கு பிறகு வரலன்னா நாங்க வென்டிலேட்டர்ல போட்டுருவோம்னு சொல்லி அந்த சிபாப் மெஷின் வச்சுட்டு தூங்கினா கூட ரொம்ப நேரத்துக்கு எனக்கு வந்து அந்த பிரெயின் ஓடிக்கிட்டே இருக்கும். நினைவுகள் நிறைய வந்துகிட்டே இருக்கும் எனக்கு, வீடியோல ஓடுற மாதிரி. ஆனா இப்போ எலிக்சர் மிக்ஸ் சாப்பிட ஆரம்பிச்சதுல இருந்து இப்போ ஒரு 10 to 15 டேஸா நான் என்ன உணர்றேன் அப்படின்னு சொன்னா ஃபென்டாஸ்டிக் தூக்கத்தை உணர்றேன். நான் நைட் 9:30 மணிக்கு படுத்துறணும் அப்படின்னு தோணுது எனக்கு. படுத்துட்டேன்னா ஒரு 10 மணி வரைக்கும் கொஞ்சம் அப்படி ஏதாச்சும் ஒரு இருக்கு. அதுக்கு பிறகு நான் தூங்குனேன்னா காலையில கரெக்டா என்னுடைய தொழுகைக்கு தான் நான் எழுந்திருக்கிறேன். 3:30 போல தூங்குவேன். நான் எப்பயுமே அது என்னுடைய பழக்கம். 3:30 போல தூங்குனா கூட இப்பெல்லாம் எப்படின்னா நல்லா தூங்கிடுறேன். முன்னையெல்லாம் வந்து அவ்வளவு டீப்பா அவ்வளவு வராது. பட் இப்பெல்லாம் வந்து நல்லா தூங்கிடுறேன். தூங்கணும்னு இப்பெல்லாம் ஆசை வருது. முந்திலாம் பயம் வரும் எனக்கு தூங்குறதுக்கு. தூங்க படுத்தாலே பயம் வரும். இப்ப அந்த மாதிரி கிடையாது. உங்களுடைய அந்த இதுல நீங்க சொல்வீங்க இல்லையா ராஜ தூக்கம்னு சொல்லி, அதை வந்து நான் இப்ப உணர்றேன் மேம் நானு. அண்ட் தென் வந்து இப்ப எனக்கு அந்த பாடி பெயின், அந்த கால் வலி அதெல்லாம் இப்ப இல்லைங்க மேம். இதுல எனக்கு என்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, என்னுடைய மோஷன் ப்ராப்ளம் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் 2 டே இதை எடுத்த 2 டேஸ்லயே எனக்கு கண்ட்ரோல்ல வந்துருச்சுன்னு சொல்லி அது வந்து எனக்கு கண்டினியூ ஆயிட்டே இருக்குது. அதே மாதிரி தலையில வந்து பொடுகு ப்ராப்ளமும் ஃபர்ஸ்ட் 2 டேஸ்லயே எனக்கு கண்ட்ரோல்ல வந்துச்சு.